ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. நம்மோடு திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த செய்தி தொடர்பாளர், முக்கிய தலைவர் இணைந்திருக்கிறார். திரு கான்ஸ்டன்டைன் முதலமைச்சரை கடுமையா சாடுறார், அங்கிள் என்று அழைத்து பேசுறார். திமுக மேல கடந்த தாக்குதலை விட இந்த முறை கூடுதலான தாக்குதல். இது பற்றி உங்களுடைய பார்வைகள், எதிர்வினை? இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவிற்கான மிகப்பெரிய தத்துவ தாக்குதலோ அல்லது அரசியல் சார்ந்த அறம் சார்ந்த தாக்குதலோ இல்லை. ஆனால் இப்படி தற்குறித்தனமான தலைவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தலையெடுக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதல்ல. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மூவேந்தர்கள் மண், அந்த மூவேந்தர்கள் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்து தமிழர்களுடைய அறம் வளர்த்த மண்ணில் நின்று கொண்டு இப்படி ஒரு அரைவேக்காட்டுத்தனமான வசனங்களை பேசுவது என்பது ஒரு அரசியல் இயக்கத்தை காணப்போகிறேன் அல்லது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல வழி காட்டுகிறேன் என்று பேசுவது நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது ஏளனத்துக்குரியதா என்பதை நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை போல இதை போல பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை முடித்துவிட்டுத்தான் நாங்கள் குடியிருப்போம் என்று சொன்னவர்கள் எல்லாம் போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு நினைவு மண்டபங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எழுப்பி இருக்கிறது. எனவே இது போன்ற விமர்சனங்களையோ, அதிலும் குறிப்பாக முதல் முறையாக ஒரு அரசியல் மாநாட்டை நோக்கி போவதற்கு முன்னால் எனக்கு தெரிந்து பல தலைவர்கள் இந்த மண்ணுக்கு அல்லது இந்த மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகளை சொல்லி காட்டுவார்கள். இந்த சமூகத்திற்கு என்னால் இது நடந்திருக்கிறது, என்னால் என் தலைமையின் கீழ் இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணில் மக்களிடம் வாக்கு சேகரிப்பதற்கு முன்னால் இடஒதுக்கீடு பெற்று தந்த வரலாறு, ஏன் தமிழை காத்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்த வரலாறு, அதற்காக தன் கழக தொண்டர்களை உயிர் கொடுத்த வரலாறு, அது மட்டுமல்ல சமத்துவ சமுதாயத்திற்காக அவர் பட்ட பாடு, இந்த இயக்கம் கண்ட போராட்டங்கள், இவையெல்லாம் எடுத்துரைத்துதான் நாட்டு மக்களிடம் 15 எம்எல்ஏ, 50 எம்எல்ஏ, அதன் பிறகு 138 எம்எல்ஏ என்று ஆட்சி அமைக்க வந்தார்கள். இது போன்ற தலைவர்கள் இருந்த இடத்தில் இன்றைக்கு இது போன்று சிறு பிள்ளைத்தனமான அரசியல் தலைவர்கள் வந்திருப்பது என்பது அரசியலில் பெரும் விபத்து தான். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி புறந்தள்ள முடியுமா? ஒரு பெரிய எழுச்சி பார்க்கலையா? எவ்வளவு பெரிய மாநாடு, கடந்த மாநாடு, இந்த மாநாடு அப்படின்னு ஒரு இன்ஃபன்ட் பார்ட்டி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுது அப்படின்னா நீங்க பெரிதா புறந்தள்ளக்கூடிய அளவுக்கா இருக்கு? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட பெரிய மாநாடுகளை கூட்டிய தலைவர்கள் உண்டு. அவர்களெல்லாம் சாதித்தது எது என்பதை தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ரீதியாக குறித்து வைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம் அல்லவா, அந்த பாப்புலாரிட்டியை வைத்துக் கொள்வதையெல்லாம் ஒரு நாட்டில் அரசியலை தீர்மானித்து விட முடியும் என்று சொன்னால், பெரும்பாலும் இந்தியாவில் 20 மாநிலங்களில் இது போன்ற நடிகர்கள் தான் முதலமைச்சர்களாக இருக்க முடியும். ஆனால் வருவார்கள், போவார்கள், கொள்கையும் தத்துவமும் மட்டுமே நிலையாக இருக்கும். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தனது கொள்கையில், தனது பாதையில் நேரிய நெடிய பயணத்தில் போய்கொண்டேதான் இருக்கிறது. தம்பி விஜயை பெரும் பொருட்டாக கருதி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவருடைய பேச்சே இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறது. நன்றி பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.